அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணிமிக்க அன்பான சகோதர சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து ஒரு மிக முக்கியமான கேள்வியை கேட்டார். யா ரசூலல்லாஹ், என் நல்ல நடத்தைக்கும் என் சேவைக்கும் என் அன்பிற்கும் அதிக உரிமையுடையவர் யார்? இந்த கேள்வி சாதாரணமானதல்ல. ஏனெனில் மனித வாழ்க்கையில் யாரை முதன்மைப்படுத்த வேண்டும் என்பதை இது தீர்மானிக்கிறது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் பதிலளித்தார்கள், உன் தாய். அந்த மனிதர் மீண்டும் கேட்டார், பிறகு யார் யா ரசூலல்லாஹ்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் சொன்னார்கள், உன் தாய். அவர் மூன்றாவது முறையாக கேட்டபோதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலை மாற்றவில்லை, உன் தாய். பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிறகு உன் தந்தை என்று. அன்பார்ந்த சகோதரர்களே, ஏன் தாயை 3 முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வேண்டும்? அதற்கான காரணம், நம்மை கருவில் கஷ்டத்தோடு சுமந்தது, பிறகு நம்மை வலியுடன் பெற்றெடுத்தது, பிறகு இரவு தூங்காமல் நம்மை நல்ல முறையில் வளர்த்தது. எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயை 1 முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை முன்னிலைப்படுத்தினார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் நம் பெற்றோரிடம் நல்ல முறையில் நடந்து கொண்டு அவர்களிடமிருந்து துவாவை பெறக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.